உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் நகைகளை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களுடன் தப்பிக்க முயன்றவர்களுக்கு பொதுமக்கள் வைத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பவுலானில் உள்ள மார்க்கெட்டில் நகைக்கடை வைத்து நடத்தி வருபவர் தொழிலதிபர் லால்ராம். சம்பவத்தன்று வழக்கம் போல கடையை திறந்து தொழிலை பார்க்க ஆரம்பிக்க அந்நேரம் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கடைக்குள் திபுதிபுவென புகுந்தனர். என்ன நடக்கிறது என லால்ராம் உஷாராவதற்குள் 4 மர்ம நபர்களும் அவரை துப்பாக்கி முனையில் கண்ட்ரோலில் எடுத்தனர். பின்னர் ஒருவர் மட்டும் லால்ராமை நோக்கி நகர்ந்தால் சுட்டு கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுக்க, மற்ற மூவரும் கடையில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொத்தாக தூக்கி சாக்குப்பையில் நிரப்பினர். மேலும் கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்தனர். வந்த வேலை முடிந்தாகிவிட்டது என நிம்மதியடைந்தவர்கள் சீறி பாய்ந்து வழியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் ஏறி தப்பிக்க முயன்றனர். அப்போது அங்கிருந்த மக்களை பார்த்து துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தினர். உடனே அலர்ட்டான லால்ராம் கத்தி கூச்சலிட்டு கொண்டே பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு கொள்ளையனின் கழுத்தை பிடித்து இழுத்து கீழே தள்ள, அவ்வளவுதான், பொதுமக்கள் கொள்ளையர்களை சுற்றி வளைத்தனர். 4 பேரில் 3 வசமாக சிக்கிக்கொள்ள பிறகென்ன அடைமழை போல அடியை வெளுத்தெடுத்தனர். கொள்ளையர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கிகளை பறித்து மண்டையில் நங்கு நங்கென்று தட்டி மண்டியிட வைத்தவர்கள் நகைக்கடையில் கொள்ளையடித்த நகைகளையும் மீட்டனர். ஆனால் 4 ஒருவர் மட்டும் கொள்ளையடித்த 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பியோடி உள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பிடிபட்ட கொள்ளையர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் பணத்துடன் தப்பியோடிய கொள்ளையனை தேடி வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக திட்டமிட்டு லால்ராம் நகைக்கடையில் கொள்ளையடித்துள்ளனர். துப்பாக்கி எடுத்துச் செல்வதால் தங்களை யாரும் நெருங்க மாட்டார்கள் என்ற நினைப்பு தகர்ந்து போக, இறுதியில் லட்டு போல் சிக்கி பூந்தியாக பிதித்தெடுக்கப்பட்டு சிறையில் உதிரியாக உதிர்ந்து கிடக்கின்றனர்.